கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தைகளை வேத வசனத்திற்கு நேராக திருப்புவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிரூபத்திலே எழுதும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ யாருக்கு கீழ்ப்படியணும், யாருக்கு எதிர்த்து நிற்கணும் என்பதை அவர் இந்த இடத்துல எழுதுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக நமது சிந்தைகளை நாம் திருப்பும்போது பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிரூபத்தில் எழுதுவார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், தெளிந்த புத்தியும் விழிப்பும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எதிராளியாகிய பிசாசு, ஆமென், அல்லேலூயா, அவன் எதிராளி, அவன் தந்திரசாலி. ஆமென். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்னா தெளிந்த புத்தி வேண்டும், இன்னொன்று விழிப்புள்ள இருதயம் வேண்டும். ஆமென். இப்போ பிசாசு 2 கொம்பும் வச்சுட்டு அப்படி வருவான். சின்ன பசங்கள்கிட்ட நம்ம பயங்காட்டியது மாதிரி வரமாட்டான், மனுஷ வடிவத்தில் தான் வருவான். ஆமென். ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை விழ தள்ளும்படியாக மனுஷன் செயல்படுவான், பல விதங்களிலே செயல்படுவான் இந்த உலகத்தில். அதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை விழிப்பு. ஆமென். இன்னொன்று தெளிந்த புத்தி தெளிவாக இருக்கணும். ஆமென். ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இவ்வளவு பணம் கட்டினா இவ்வளவு அதிகமாக தருகிறோம் என்று சொல்லி பல விதங்களில் இன்றைக்கு ஏமாத்துறாங்க. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கில் மக்கள் ஏமாந்தாலும் திருப்பியும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி இல்லை. மனுஷனுக்கு முதல்ல ஒரு புத்தியில் ஒரு தெளிவு வேணும். இது கிடைக்குமா, இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு அதிகமான தொகை கிடைக்குமா, உடனே அதுக்கு மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை. ஆமென். இதுதான் ஒரு மனுஷனை சத்துருவுக்கு அடிமைப்படுத்துகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆசைப்பட்டு அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி நம்பி இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாங்க. இது உலகத்தில் நடக்கிறதான சகஜம். இது ஒரு விதமான பிசாசின் அடிமைத்தனம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை விழிப்போடு இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாத பிசாசானவன் இன்றைக்கு ஜனங்களை ஏமாற்றுவதற்காக பல வழிகளிலே அவன் சுற்றி வருகிறான். ஆனால் மக்கள் விழிப்பில்லை. இன்றைக்கி அநேக தேவையில்லாத காரியங்களில் சிக்கல்களில் மாட்டி இருக்கிறாங்க. நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க, நகைகளை இழந்திருக்கிறாங்க. பல விதத்தில் பிசாசானவன் ஜனங்களை மோசம் போக்குகிறான், ஆனாலும் உணர்வில்லாத ஜனங்கள். ஆமென். அதனால் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும்போது தெளிந்த புத்தியும் ஒரு விழிப்பும் தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வேணும். அப்போ தான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தோம்னா அல்லேலூயா, பல விதத்தில் முதல்ல சொன்னது மாதிரி பல மாயையான காரியங்களை, அல்லேலூயா, அதை ரொம்ப ஆசை காட்டி மோசம் போக்குகிற உலகம். பல விதங்களில் ஆசை காட்டி மாயையான சில காரியங்களை அவன் காண்பித்து இடத்தை தேடி வருவான். ஆமென். அது எந்த ரூபத்திலையும் வரலாம், மனுஷ ரூபத்தில் வரலாம், ஃபோன் காலாக வரலாம், மெசேஜாக வரலாம், எப்படியும் வரலாம். இன்றைக்கி பேங்கில் இருந்து பேசுகிறோன்னு சொல்லி அநேகருடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணங்களை மோசடி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பிசாசின் தந்திரம். இதில் ஜனங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அதிகமாக விழிப்புள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு மாயமான தோற்றங்களை காண்பித்து ஒரு தேவ பிள்ளை வஞ்சிக்கிறவனாக காணப்படுவான். அந்த வஞ்சனையில் அகப்படாமல் இருக்க வேண்டும். தேவ பிள்ளை பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அந்த குடும்பத்தையே அவன் அழிக்கிறது வரையில் அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒரு விழிப்போடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அவன் எப்போதும் வஞ்சிக்கிறவன், அவன் பிசாசானவன் மோசம் போக்குகிறவன், பிசாசானவன் தந்திரத்தினால் மனுஷனை பிடிக்கிறவன், அவன்
அவன் எதிராளி. ஹல்லேலூயா. நமக்கு அனுகூலமானவன் அல்ல. எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராளி, சத்ரு எதிராளி, சாத்தான் எதிராளி. அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே அழகாக எழுதுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மட்டுமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பைபிளில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு 2 நபர்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துக்கு நேராக வந்தீங்கன்னா அனனியா சப்பீரா கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அது 3வது வசனத்தில் 5:3 அப்போஸ்தலனாகிய பேதுரு அனனியாவை பார்த்து கேட்பார், நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சாத்தான் பொய்யை கொண்டு அனனியாவுடைய இருதயத்தை என்ன செய்தான்? நிரப்பினான். ஆமென். காணியாட்சி எல்லாம் விற்றாங்க, நிலத்தை விற்றாங்க, அதிகமான தொகை கிடைத்தது. அதை பார்த்தோன்னே இதில் வருகிறதான இந்த பணத்தை எல்லாம் எப்படி காணிக்கை கொடுக்கறது என்று 2 பேரும் யோசித்து என்ன செய்தாங்க? காணிக்கையை கொடுக்க வேண்டிய, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் கொஞ்சம் எடுத்து என்ன செய்தாங்க? ஒளிச்சு வச்சாங்க, மறைச்சி வச்சாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை என்ன மறைவாக செய்தாலும் பரலோகத்திற்கு தெரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ இவ்வளவுக்கு தானா விற்றாய்? நீ ஏன் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சா? ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பிசாசு உன் இருதயத்தை பொய் சொல்லும்படி நிரப்பினது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு, ஒரு மனுஷன் பொய் சொல்கிறான் என்றால் அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறது பிசாசு. பொய் சொல்லும்படியாக அவனை ஏவுகிறது பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பிசாசுக்கு கீழ்ப்படியும் போது தான் அவன் என்ன செய்கிறான்? பொய் சொல்கிறான். ஹல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்போ சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுத்தால், ஆமென், பிசாசுக்கு இடம் கொடுத்தான், அவன் உள்ளே வந்து அவனுடைய கிரியையை அவன் நடப்பித்து விட்டு போவான். ஆனால் இதில் பாதிக்கப்படுவது யார்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களோ, யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வேலையை கச்சிதமாக முடித்து விட்டு அவன் போவான். ஹல்லேலூயா. இன்னொரு நபரை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஏவாளை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயந்தான். ஹல்லேலூயா. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்று தந்திரமாக ஏவாளிடத்தில் கேட்டபோது, ஆமென், இங்கே ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவன் தந்திரமாக கேட்டு அறிகிறான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிசாசு கேட்டு அறிகிறான். உண்மையை அவன் அடுத்து அவன் ஏவாளிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இப்போது இந்த ஏவாள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறா, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாள். ஆமென். ஒரு நபருக்கு கீழ்ப்படியும் போது இன்னொரு நபருக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமற் போகிறோம். ஆமென். ஒன்றில் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். இல்லைன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போம். 2 காரியங்கள் நடக்கிறது. ஒரு மனுஷன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான்னா அவன் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறான், எதிராளியாக இருக்கிறான் என்பது அர்த்தம். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். கீழ்ப்படியாமையினாலே பாவம் உருவானது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியல்ல, பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்ததுனால இப்போது சாபத்தை வாங்கிவிட்டு தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. தெய்வ பிள்ளைகளை நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒரு தெய்வ பிள்ளை எப்போதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அந்த வார்த்தைகள். அதற்கு நேராக நான் போகவில்லை. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லை அவனை நம்ம விரட்டுகிறோமா? நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஏவாளை போல, அனனியாவை போல பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஹல்லேலூயா, இயேசு சோதிக்கப்படும்படியாக
ஆவியானவராலே வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டார். அப்படி தானே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த இடத்துல பல விதங்களிலே பிசாசு இயேசுவை சோதிக்கிறார். அவர் அந்த எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறார். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 10-11 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆமென், ஹல்லேலூயா. உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இயேசு எதிர்த்து நின்ற போது, ஆமென், ஹல்லேலூயா, இயேசு பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அப்பொழுது அவன் அவரை விட்டு ஓடி போனான். அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் எதிர்த்து நின்ற இயேசுவுக்கு கிட்ட அவனால் வர முடியல, நெருங்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் யார் யார் இடம் கொடுத்தாங்களோ, ஏவாள் இடம் கொடுத்தா, வஞ்சிக்கப்பட்ட தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாள். அனனியா இடம் கொடுத்தார், பொய் சொல்லும்படி. ஹல்லேலூயா. பொய் சொல்லும்படி தன்னுடைய இருதயத்தை நிரப்பி இடம் கொடுத்தார் பிசாசுக்கு. அந்த இடத்துல நடந்தது பரிதாபம், அழிக்கப்பட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோன்னா ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆமென். அது எந்த வழியிலையுமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், பாவமாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், ஹல்லேலூயா, பொய்யாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமை தெரியும். பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா இல்லை கர்த்தருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா என்பது தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசு பயங்கர மாயமான தந்திரங்கள் கொண்டு வந்து, பல ஆசைகளை, இச்சைகளை கொண்டு வந்து நம்மை மோசம் போக்க அவன் எத்தனித்து கொண்டே இருப்பான். யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி தான் நடப்பான். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை, ஹல்லேலூயா, சோதிக்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, சோதனைக்கு உட்படும்படியாக சிலரை ஆவியானவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்க பிசாசுக்கு. ஹல்லேலூயா. இயேசு எப்படி ஜெயம் எடுத்தாரோ, ஆமென், இயேசு எப்படி ஜெயம் எடுத்தாரோ, ஒவ்வொரு இடத்திலும் இயேசு வார்த்தையை கொண்டு, ஆமென், வேத வார்த்தையை கொண்டு பிசாசுக்கு எதிராக நின்றார். அவன் அந்த வார்த்தைக்கு நேராக அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம் வேத வசனம். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு முன்பாக சத்ருவினால் நிற்கவே முடியாது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். எந்த ரூபத்திலும் சத்ரு எந்த விதத்திலும் ஒரு தேவ பிள்ளையை இடற செய்வதற்காக அவன் எத்தனிக்கிறதான வேலையிலே, ஆமென், ஹல்லேலூயா, அவன் வேலையை மோசம் போக்குகிற வேலை, விசுவாசத்தை விட்டு வழிவி போக வைக்கிற வேலை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற வேலை, ஹல்லேலூயா, இன்னும் உலக பிரகாரமான ஆசை, இச்சைகள், ஆடம்பரங்களை காட்டி அந்த வழியாக பயணிக்க வைக்கிற வேலை, ஹல்லேலூயா. உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், உலக இன்பங்களுக்கு நேராக ஒரு மனிதனை வழி நடத்துவதற்காக பிசாசு பயங்கரமாக எத்தனைப்பான். அந்த நேரத்தில் எல்லாம் தேவ பிள்ளைகள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று, விழிப்பு தேவ பிள்ளைக்கு வேண்டும். இதில் நான் போகக்கூடாது, இந்த வழியில் நான் போனேன்னா நான் விழுந்து விடுவேன், சாத்தானுக்கு நான் அடிமைப்பட்டு விடுவேன், இந்த பொய்யை நான் சொன்னேன்னா இது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும், இதில் நான் விழுந்து அடிமைப்பட்டு போவேன், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பயம் வேண்டும். ஆமென். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இதை பார்க்காதுன்னு சொன்னால், ஹல்லேலூயா, சத்துரு சொல்லுவான், ரொம்ப அழகாக இருக்கிறது பாரு, ஹல்லேலூயா, பேச்சு இனிமையாக இருக்கிறது கேளு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசு என்று சத்துரு ஆசையை தூண்டி விட்டு கொண்டு இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். இல்லை, இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். ஆமென். நான் இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எனக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா. இது நான் செய்யக்கூடாது, இதை நான் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாவத்தை செய்யும்படியாக பிசாசு தூண்டும் போது தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த கல்வாரிக்கு நேராக நம்முடைய கண்கள் பதிய வேண்டும். இல்லை, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதை நான் செயல்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இதற்கு பின்னாடி நான் போகக்கூடாது. ஆமென். ஒரு நாள் போனேன்னா அடுத்த நாள் அது போக தூண்டும். ஆமென். அடுத்த நாள் போனேன்னா அதுக்கப்புறமாக அந்த பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். அந்த இடத்துல எல்லாம் வெளிப்போடு. ஹல்லேலூயா. வேத வசனத்தை சொல்லி எதிர்த்து நில்லுங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆமென், பாவமான காரியங்கள், அசுத்தமான கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை யார் எந்த நண்பர்கள் வடிவிலேயோ, உற்றார் உறவினர்கள் வடிவிலேயோ, எந்த வடிவிலையும் வரலாம். ஆனால் அந்த பிசாசுக்கு ஒரு தேவ பிள்ளை எதிர்த்து நிற்க வேண்டும். பொய் சொல்லி சம்பாதிக்கிற அனுபவம்
அனுபவங்கள் வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உண்மையை பேசுங்க. அனனியாவுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபம். ஹல்லேலூயா. சாத்தான் இருதயத்தை நிரப்பினான் பொய்யை கொண்டு. ஹல்லேலூயா. பொய் பேசும்படியாக பிசாசானவன் தான் தூண்டுகிறான் ஒரு தேவ பிள்ளைக்கு. நம்ம சர்வசாதாரணமாக பொய் சொல்கிறோம் இன்னைக்கு, அப்படி தானே? ஹல்லேலூயா. சர்வசாதாரணமாக இன்னைக்கு பொய் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி பொய் சொல்கிறீங்கன்னா அது பிசாசின் அடிமைத்தானா. பிசாசு தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிசாசுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். ஆமேன் ஹல்லேலூயா. இயேசு உண்மையுள்ளவர். ஆமேன் ஹல்லேலூயா. இயேசு உண்மையுள்ளவர். ஆமேன் ஹல்லேலூயா. இயேசு பிசாசை ஜெயித்தார். அது மாதிரி ஒரு தேவ பிள்ளை பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஆமேன் ஹல்லேலூயா. அவன் நாலா பக்கம் சுற்றி ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டே இருக்கிறான். எதில் விழ தள்ளலாம், எதில் வீக்னஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் இந்த நபரை நம்ம தள்ள முடியும், எந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்ய முடியும், எந்த காரியத்தில் ஜெபிக்கிறதை விட்டு தூரமாக இவனை மாற்றிவிட முடியும், எந்த காரியத்தில் வேத தியானத்தை விட்டு இந்த நபரை கொஞ்சம் தள்ளி விட முடியும், எந்த காரியத்தில் கர்த்தரோடு உறவாடுகிற கர்த்தரோடு நெருங்குகிற அனுபவத்தை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணும்படியாக சத்துரு எத்தனைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் தெய்வ பிள்ளைகள் விழிப்போடு இருங்க. ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு இருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். ஆமென். ஏவாளை போல இடம் கொடுக்க வேண்டாம், அனனியாவை போல இடம் கொடுக்க வேண்டாம், இயேசுவை போல எதிர்த்து நிலை. காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்துவார். ஆமேன் ஹல்லேலூயா. பிள்ளைகளை இதை கேட்கிற ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி, ஆமேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. இடம் கொடுத்து அவன் உட்கார்ந்து அவன் படித்துக் கொள்வான், அவன் எழும்ப மாட்டான். ஆமேன் ஹல்லேலூயா. இல்லாமல் ஆக்குறது வரை, நிர்மூலம் பண்ணுகிறது வரை, அழிக்கிறது வரையிலும் அவன் உங்களை விட மாட்டான். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விழிப்பாக இருங்க தேவ சமூகத்தில். ஆமேன் ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியாக இருங்க, ஞானமாக இருங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. ஆமேன் ஹல்லேலூயா என்பதில் ஜாக்கிரதையை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, எங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துங்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. சத்துருக்கு இடம் கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் எங்கள் கூட, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் அனுதின வாழ்க்கையில், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் பழகுகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்களோடு கூட இருங்க என்று ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் அனுதினமும் ஜெபித்து முன்னேறி போவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஆகவே இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் சொல்கிற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ஏதோ இன்னொன்றுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருத்தர் கூட பிசாசுக்கு கீழ்ப்படியாதபடி, பிசாசுக்கு அடிமையாகாதபடி, ஆண்டவரே, பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க கிருபையும் திராணியும் கொடுங்க. விழிப்புள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தெளிந்த புத்தியை கொடுங்க. கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கட்டப்படட்டும். பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட பிசாசின் தந்திரத்தில் எந்த ஆத்மாவும் பிடிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யுங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தியோடு விழிப்போடு காணப்பட உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.